இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்சைட் மேனுங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2006 வந்து ரிலீஸ் ஆனது. இதில் வந்து உங்களுக்கு பிடிச்ச டென்சில் வாஷிங்டன் வந்து நடிச்சிருப்பார். டென்சில் வாஷிங்டன் இதை பற்றி இப்போ இருக்க 2K கிட்ஸ் யாருக்குமே வந்து தெரியாது. அப்புறம் ஜென்னி செட் கிட்ஸுக்கும் வந்து யாருக்குமே தெரியாது. 90 கிட்ஸுக்கு எல்லாத்துக்குமே எல்லாமே தெரியும். அதனால தான் வந்து நிறைய பேர் அவரோட படத்தை வந்து தமிழில் பார்க்குறக்கு ஆசைப்படுவாங்க. அதனால தான் நிறையா படம் அவரோட படமே பார்த்திங்கன்னா தமிழில் வந்து டப்பாய் வந்திருக்கு. அப்புறம் இவரோட இந்த படத்தோட கான்செப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆள் வந்து டிடெக்டிவ் ஏஜெண்டாக வந்திருக்காரு, டென்சில் வாஷிங்டன் நம்ம ஹீரோ. அப்புறம் நம்ம மெயினாக அந்த படத்தோட ஹீரோ வந்து யாரை காட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்கை வந்து ராப் பண்ணுற வில்லனை தான் வந்து ஹீரோ ஆட்டம் காட்டுறாங்க. ஏன்னா ஒருத்தனை கூடயும் வந்து கொலை பண்ண மாட்டான். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் எங்கள் தமிழ் டப்பில் பார்த்தீங்கன்னா, அந்த தக்க தையான்னு ஷாருக் கானோட பாட்டு வந்துருக்கும். இந்த பாட்டை பார்த்தா இந்த படத்தை பார்த்து கூடயும் ஜவான் படத்தோட ஸ்டார்டிங் ட்ரெயின் சேஸ் பண்ணுற சீனை வந்து காப்பி அடிச்சிருக்கலாம் ஆட்லி. ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒருத்தரை கூடயும் கொல்ல மாட்டாங்க, அவங்க ஹாஸ்டேஜாக வச்சுக்கிறவங்களும். அப்புறம் பார்த்திங்கன்னா பணத்தையும் கொள்ளடிக்க மாட்டாங்க. பேங்கை வந்து எதுக்கு அவங்க ராப் பண்ணாங்க, எதுக்கு பேங்க்கை ஹீஸ்ட் பண்ணாங்கன்னே வந்து தெரியாமல் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே வந்து கதையை கலங்கி போயிருப்பாங்க, எல்லாம் குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே பண்ணதுக்காக வந்து அந்த பேங்க்கோட ஓனர் இருப்பார். அந்த ஓனர் வந்து பெரிய பணக்காரர். அவர்கிட்ட இருக்க பாஸ்கிட்ட இருந்து கொள்ளையடித்த பணத்தில் தான் வந்து அந்த பில்டிங்கை வந்து வச்சுருப்பார். அவர் நிறையா டைமண்ட்ஸ் வச்சுருப்பார். அந்த டைமண்ட்ஸ்க்காக தான் வந்து கொள்ளை அடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு முழு விவரமாக தெரியும். இல்லாமல் வில்லன் வந்து ஹீரோ அட்டன் பண்ண ஹீரோ வந்து பயங்கர பிளான் போட்டு அவனை தூக்குற மாதிரி வந்து இருப்பாங்க. கடைசியில் வந்து நம்ம வில்லன் தான் வந்து பயங்கர அறிவாளியை வந்து காட்டப்படுவாங்க அந்த படத்தில் ஃபுல்லாக. அப்புறம் நம்ம டிடெக்டிவ் வந்து எவ்வளோ தான் அவன் கெஸ் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து யோசிச்சுக்கிட்டாலும் கடைசியில் வந்து அவருமே ஒரு கெட்டவனாட்டம் தான் வந்து இந்த படத்தில் வந்து காட்சிப்படுத்தப்படுவாங்க. ஏன்னா அந்த வில்லன் கொடுக்குற டைமண்ட்டையே வந்து கடைசியில் ஒரு குட்டி டைமண்ட் மட்டும் போலீஸ்காரர் வந்து எடுத்துகிட்டு அந்த போலீஸ்காரை திரும்பி அவரை சேஸ் பண்ணி பிடிக்கிறதோ அது எதுவுமே பண்ண மாட்டார். அவர்கிட்டயே வச்சுக்கிற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அது வந்து இன்சைட் மேனோட கதை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.